நீங்க எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், ஒரு சிலருக்கு உங்க மேல இருக்க ஒப்பீனியன் மாறாது. அதுக்கு நீங்க தண்ணீல விளக்கம் குடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த கதையில 2 ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா பேசிட்டு நல்ல ரிலேஷன்ஷிப்பா அவங்ககிட்ட நல்லா தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. இவர பார்த்து இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா? அவருக்கு எப்ப பார்த்தாலும் இவர் மேல ரொம்ப காண்டு இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் இவங்கள பத்தியான நியூஸ் வெளியில வந்து சும்மா இவர் கெட்டவரு, இவர் சரியில்ல அப்படின்னு எல்லாத்துட்டயும் சொல்லிட்டே இருப்பாராட்டுருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ரிலேஷனுக்கு என்னடா அது நம்மள வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் பாரு இப்படி நம்மள வந்து கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அவர்ட்ட வந்து நான் நல்லவன் நல்லவன் எப்பொழுதுமே நிரூபிக்கவே முடியலையே. நம்ம என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வீட்ல அவங்க பையன் இருக்காப்படி. அந்த பையன் வந்து குழந்தை. அந்த குழந்தை வந்து ஒரு பன்னிக்குட்டி வளர்த்தாரு அவரு. அந்த பையன் வந்து எப்ப பார்த்தாலும் ஃப்ரூட்ஸ் வச்சு எல்லாம் பேசி பழகி அந்த பன்னிக்குட்டியோட ஃப்ரெண்ட் ஆயிட்டானாம் அந்த பையன். ஃப்ரெண்ட் ஆனது இல்லாம அந்த பன்றிக்குட்டிகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, பாட்டு பாடி டெய்லி உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பானாம் அந்த குழந்தை. உடனே இவர் வந்து கேட்பாராம், "ஏன்பா இதுகிட்ட பாட்டு பாடிட்டு இருக்கே? என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, "இல்லைங்கப்பா, பக்கத்துல ஒருத்தவங்க வந்து கிளி வச்சிருக்காங்க. அந்த கிளிகிட்ட என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த குட்டி பையன், அவன் எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்பான். அந்த கிளியும் சேர்ந்து பாடும். அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கும் அத பார்க்கும்போது. பரவாயில்லையே, கிளிகிட்ட போய் பாட்டு பாடி, இவனும் பாடி கிளியும் பாடுதே. நாமளும் அதே மாரி நம்ம பன்னிக்குட்டி வளர்க்குறோம் இல்லையா? அதுகிட்டயும் போய் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, பாட்டு பாடலாம். அப்பதான் இதுவும் பாடும் கிளி மாதிரி." அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சொன்ன உடனே இவருக்கு வந்து, என்னடா இது நம்ம பையன் இப்படி பண்றானேன்ட்டு, "ஏப்பா, கிளி வந்து அதோட தகவமைப்பு, கிளி வந்து அதோட வாய்ஸு, அதோட தொண்டையோட அமைப்பு வந்து பாடக்கூடிய அமைப்பை பெற்றிருக்குது. அதனால அது பாடுது. ஆனா பன்னிக்குட்டிக்கு வந்து அந்த மாதிரியான பாடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள தொண்டையினோட அமைப்பு இல்ல. அதனால இது பாடாதுப்பா." அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே, "இதுக்கு மேல நீ அதுக்கு பாட்டெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு தான் அவருக்கே தோணுது, ஆமா நம்ம வந்து எவ்வளவுதான் வந்து நம்ம நல்லவங்க, நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படி அப்படின்னு தண்ணீரை விளக்கம் நம்ம வந்து அந்த ஆள்ட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரிலேஷன் சொன்னார் இல்லையா? அந்த ஆள்ட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது வேஸ்ட்டு. அவங்களோட குணங்கள், பிறவி குணங்கள நம்மளால என்ன செய்ய முடியாது? மாத்த முடியாது. அவங்கவங்க அவங்கவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அது அவர் என்ன நினைக்கிறாரோ நினைச்சிட்டு போறாரு. அதனால தண்ணீல விளக்கம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இதே மாரி தாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க அவங்களுக்குன்னு உண்டான நம்மள பத்தியான அபிப்பிராயத்த வச்சிருப்பாங்க. ஆனா, நாம அத வந்து மாத்தணும், செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாதுங்க. அப்படி நினைச்சோம்னா, நமக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள பார்க்கலாங்க. தேங்க் யூ.